அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை நேரத்தில் உங்களை பார்க்கறதுல மிகுந்த ஒரு சந்தோஷம், மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. அருமையான கர்த்தரோட பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவரோட கிருபை புது கிருபையாக நம் மேல் வந்து அமர்கிறது. அவரோட கிருபைகள் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உனக்கு தருவேன் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நாளில் கூட இந்த நேசர் சந்திக்கும் நேரத்தில் நேசர் இயேசு உங்களுக்காக அவர் பிறந்திருக்கிறார். உங்களுக்காகவே அவர் பிறந்திருக்கிறார். பாருங்க, தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஏசாயா என்ற ஒரு புஸ்தகம். இந்த ஏசாயா தீர்க்க தரிசி வந்து தன்னுடைய நாட்களில் அவர் எழுதி வைத்த ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கட்டும். அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த காலை நேரத்தில் நம்ம கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 4வது வசனம், 5வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, இயேசு கிறிஸ்து காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். உங்களுக்காக அன்பு வாலிப மகனே, உனக்காக, அன்பு தகப்பனே உங்களுக்காக, அன்பு தாயே உங்களுக்காக இயேசு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இந்த கால நேரத்தில் ஐயோ எப்பாடி எப்போ விடியோ நினச்சிட்டு அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த பண்டிகை நாட்களில் நான் என்ன செய்வேன்னு நினச்சிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை கர்த்தரோட கரத்தில் இருக்குது. நீ சோர்ந்து போக வேண்டாம். உன்னுடைய பாவங்களுக்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக, உன்னுடைய நிம்மதிக்காக இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய நிம்மதியை இழந்தார். இயேசு கிறிஸ்து ஏன் மரிச்சாரு, ஏன் இந்த பூமிக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க நினைக்கலாம். ஏசப்பா சொல்றாரு, என் மகளே, என் மகனே, உனக்காக, ஓ வாழ்க்கைக்காக நான் ரத்தம் சிந்துறதுக்கு என்னையே ஒப்பு கொடுத்துருக்கிறேம்மா. உன் வீட்டில் ஒரு வெளிச்சம் உண்டாவதற்கு, உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாவதற்கு, உன் வாழ்க்கையில் நான் இடைப்படுவதற்கு நான் என்னையே ஒப்பு கொடுத்துருக்கிற மகளை என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் உன்னை பார்த்து சொல்கிறாரு. நீ தவறான நம்பிக்கைகளுக்கு போக வேண்டாம், நானே உன் நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தேவப்பிள்ளையே, கண்ணீரோடு நீ இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்கிற, கண்ணீரோடு இந்த ஜபத்தில் கலந்துட்டுருக்கிற உனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. எதிர்பார்ப்போடு பார்த்துட்ருக்க உனக்கு ஏசப்பா சொல்கிறாரு, உனக்காகவே நான் மரித்தேன், உனக்காகவே நான் கொடுக்கப்பட்டேன், உனக்காகவே சமாதானத்தை நான் கொடுக்க சமாதானத்தின் தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன். பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்படின்னா நம்ம சமாதானமா இருப்பதற்கு தடையாயிருக்கிற நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். பாவம் இது என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, நான் செஞ்ச பாவம் தாங்க, நான் செஞ்ச சாபம் தாங்க என் வாழ்க்கையை பிடிச்சு ஆட்டுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த சாபத்தை தன்மேல் சுமக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் உங்களை பார்த்து இப்ப சொல்றாரு, என் மகளே, உன் பாரத்தை என் மேல இறக்கி வச்சிரு, உனக்காக நான் ரத்தம் சிந்தியிருக்கேன். என்ன உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும், உன் மீறுதல்கள் மன்னிக்கப்படும். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, அந்த ஆக்கினை உனக்கு வர வேண்டிய தண்டனை, உனக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டார் மகளே. இயேசு கிறிஸ்து சொல்றார், உன்னோட தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன், நீ நிம்மதியார. அப்பா, இந்த பிரச்சனைக்கு முடிவு
நீ என்கிட்ட சொல்லிட்டே இல்லை விட்டுரு. என்ன துதி, என்ன போற்று, என்ன மகிமைப்படுத்து, என்ன ஸ்தோத்தரி. உன் பாதையெல்லாம் நான் செவையா மாற்றுவேன். இந்த காலை நேரத்தில் உன் பிள்ளைகளுடைய மனசெல்லாம் மாற்றுவேன். உன்னுடைய புருஷனுடைய இருதயத்தை நான் மாற்றுவேன். உன் கண்ணீரை என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, உன் வாழ்க்கை என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு என்று இயேசுங்களை பார்த்து சொல்றார். நீங்கள் சுமக்க வேண்டிய தண்டனை, உங்கள் பையன் சுமக்க வேண்டிய தண்டனை, உங்கள் கணவன் சுமக்க வேண்டிய தண்டனை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுமக்க வேண்டிய அந்த சமாதானத்துக்கு வராதபடிக்கு உங்களுடைய பாவத்துக்காக சுமந்து கொண்டிருக்க தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்த தேவன். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்கள் மேல் இருக்கிற ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். உங்களுக்கு என்ன வியாதியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சுகமாக்க முடியும். எத்தனையோ டாக்டர்ஸை நீங்க பார்க்கலாம், எத்தனையோ விதமான வைத்தியர்களை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது இயேசு கிறிஸ்துவிடத்துல போய், ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த வியாதியினால நான் ரொம்ப கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கேன், சுகமாக்குன்னு நீங்க சொல்லுங்க. பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உங்க வாழ்க்கையில. கரம் தழும்பு சுகமாக்கும். இப்பவே சுகமாக்குது தேவ பிள்ளையே. பேசிக்கொண்டிருக்கிற பொழுது உனக்கு சுகம் வருது. பேசிக்கொண்டிருக்கிற பொழுது சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னமனை தொடுகிறது. தேவ ஆவியானவர் சரீரத்தில் இடைப்படுகிறார். பரிசுத்த அக்கினி இறங்கி வருகிறது. தழும்புகளால் நீ குணமாவாயாக, குணமாவாய். இப்பொழுதே வியாதி இருக்கிற இடத்துல அவன் கரத்தை வச்சுக்கோ. இயேசுவின் கரமனை தொடுகிறது. அவருடைய தழும்புகளால் நீ குணமாவாய். அவருடைய தழும்புகளால் நீ குணமாவாய். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் இந்த வசனம் உன்னோட பேசுது. அதனால உங்களுக்கு சமாதானம் எங்கிருந்து வரும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினிடத்துல இருந்தா வரும். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழ் மிதித்து போடுவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் தெரியுமா? உனக்கு, எனக்கு, நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியான ஆக்கினை அவர் மேல சுமந்துட்டார். அதனால சோர்ந்து போக வேண்டாம். இந்த நாட்களிலே சந்தோஷத்தோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளை சந்திப்போம். இது உங்கள் நேச சந்திக்கும் நேரம். God bless you. God be with you. நாளை சந்திப்போம். ஆமென்.